கம்ப்யூட்டர் சிஸ்டம் எலமெண்ட்ஸ் அண்ட் ஆர்கனைசேஷன். ஸோ கம்ப்யூட்டர் சிஸ்டம்னா என்ன, அதில் என்னென்ன எலமெண்ட்ஸ் ஆர் காம்பனன்ட்ஸ் இருக்குது, அப்புறம் ஆர்கனைசேஷன் எப்படி இருக்கும், சிஸ்டம் பஸ் லேயர்ட் ஸ்ட்ரக்சர், இது எல்லாமே பார்க்க போகிறோம். எங்களுடைய கம்ப்ளீட் வீடியோ டியூட்டோரியல்ஸ் வந்து ஆண்ட்ராய்டு ஆப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஆப்போடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ எ கம்ப்யூட்டர் சிஸ்டம் இஸ் அ செட் ஆஃப் இன்டகிரேட்டட் டிவைசஸ் தட் இன்புட், ப்ராசஸ், ஸ்டோர் அண்ட் அவுட்புட் டேட்டா. ஸோ ஜென்ரலாக கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது வந்து நம்ம யூஸ் பண்ணுற சிஸ்டம் மட்டும் கிடையாது, மொபைலாக இருக்கலாம், இல்லை எந்த ஒரு டிவைஸாக கூட இருக்கலாம், டிஜிட்டல் டிவைஸாக இருக்கலாம். அந்த டிஜிட்டல் டிவைஸாக இருந்தால் கூட இன்புட் வாங்கணும், அதை ப்ராசஸ் பண்ணணும், அவசியப்பட்டால் ஸ்டோர் பண்ணணும், அப்புறம் யூஸருக்கு ஒரு அவுட்புட் கொடுக்கும். இதுதான் வந்து கம்ப்யூட்டர் சிஸ்டமோட பேசிக். ஸோ இதில் இந்த கம்ப்யூட்டர் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் இருக்கும், சாஃப்ட்வேரும் இருக்கும். அந்த சாஃப்ட்வேரில் தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், சிஸ்டம் ப்ரோக்ராம்ஸ், அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் இது எல்லாமே இருக்கும். ஸோ ஹார்ட்வேருங்கிறது ஃபஸ்ட்டு காம்பனண்ட்டு, செகண்ட், தேர்ட், ஃபோர்த் இது மூணுமே சாஃப்ட்வேர் தான், பட் அதில் டிஃப்ரெண்ட் லெவல், அதை நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ எ கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஹேஸ் 4 மெயின் எலமெண்ட்ஸ். ஒன்று வந்து ஹார்ட்வேர். ஹார்ட்வேர்னாலே நமக்கு ஃபிசிக்கலாக டேபிளில் வச்சுருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ் எல்லாமே ஹார்ட்வேர் தான். சிபியூவாக இருக்கட்டும், மெமரியாக இருக்கட்டும், ஐஓ டிவைசஸ், ஸ்டோரேஜ், இது எல்லாமே ஃபிசிக்கல் லேயர்னு சொல்லலாம். அடுத்தது ஃபஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் வந்து மேஜராக இந்த ஹார்ட்வேரோட ஹார்ட்வேரை டைரெக்டாக ஆக்சஸ் பண்ணக்கூடியது, இல்லை ஹார்ட்வேரில் ரன் ஆகக்கூடிய சிஸ்டம் தான் வந்து சாஃப்ட்வேர் தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு மேலே ஒரு சில முக்கியமான ஹார்ட்வேர் ஆக்சஸ் பண்ணக்கூடிய ரைட்ஸோடு ரன் ஆகிறது சிஸ்டம் ப்ரோக்ராம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் கம்பைலர், அசம்பிளர், இதெல்லாம் இருக்குது. இது இல்லாமல் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மேலே ரன் ஆகக்கூடிய அப்ளிகேஷன் ப்ரோக்ராம், இது வந்து ஹார்ட்வேர் ஆக்சஸ் பண்ணாது, டைரெக்டாக சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் மட்டும்தான். ஸ்பெசிஃபிக் பர்பஸ்க்கு யூட்டிலிட்டி டூல்ஸ் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்ஸ்னு சொல்லலாம். ஸோ இதில் ஹார்ட்வேர் என்னன்னு சொல்லியிருக்காங்க, நம்ம ஆல்ரெடி சொன்னது. ஹார்ட்வேர் ரெஃபர்ஸ் டு ஆல் ஃபிசிக்கல் காம்பனன்ட்ஸ் ஆஃப் எ கம்ப்யூட்டர் சிஸ்டம். சிபியூ, மெயின் மெமரி, செகண்டரி ஸ்டோரேஜ், இன்புட் டிவைசஸ், அவுட்புட் டிவைசஸ், இது எல்லாமே ஹார்ட்வேர். ஸோ எலமெண்ட் 2, 3 and 4 நம்ம ஆல்ரெடி சொன்னதான். இது மூணுமே சாஃப்ட்வேர் தான், அதனால் ஒரே ஸ்லைடில் கொண்டு வந்துட்டோம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் அ ப்ரோக்ராம் தட் ஆக்ட்ஸ் அஸ் இன்டர்ஃபேஸ் பிட்வீன் யூசர் அண்ட் ஹார்ட்வேர். ஸோ நான் ஒரு சிஸ்டம் ஆன் பண்ணோன்னே எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகிறது வந்து அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் ரன் ஆகும். ரன் ஆகி எனக்கு வந்து ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் ஸ்க்ரீன் கொடுக்கும். அப்புறம் அந்த யூசர் இன்டர்ஃபேஸ் ஸ்க்ரீனை வச்சு நான் அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமை ஆக்சஸ் பண்ணிக்குவேன். சிஸ்டம் ப்ரோக்ராம் ஹெல்ப்ஸ் யூசர் இன்ட்ராக்ட் வித் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். They are tools provided with operating system to support development and maintenance. Compiler, assembler, editor, etc. Application programங்கிறது ஒரு லெவல் இன்னும் டைரெக்டாக நம்மளுடைய ஹார்ட்வேர் ஆக்சஸே பண்ணாது, ஜஸ்ட் அது ஒரு அப்ளிகேஷன் டூல்ஸ், அவ்வளோதான். யூட்டிலிட்டி டூல்ஸ் மாதிரின்னு வச்சுங்களேன். கேல்குலேட்டர், வேர்ட் டாக்குமெண்ட்டு, பெயிண்ட், இது எல்லாமே வந்து அப்ளிகேஷன் ப்ரோக்ராம். ஸோ ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டமுடைய ஆர்கனைசேஷன் ரொம்ப சிம்பிளஸ்ட்டாக டயக்ராம் போட்டால் இப்படி தான் போட முடியும். சிபியூ வந்து மேஜர் காம்பனண்ட்னு வச்சுங்களேன். இதுதான் வந்து மிச்சம் எல்லா ஹார்ட்வேரையும் கண்ட்ரோல் பண்ணி நமக்கு சிஸ்டமை ரன் பண்ணி கொடுக்குது. மெயின் மெமரி, இன்புட் அவுட்புட் டிவைசஸ், ஸ்டோரேஜ், அப்புறம் நெட்வொர்க், இது எல்லாமே சிஸ்டம் பஸ்ஸில் கனெக்ட் ஆகிருக்கும். அந்த சிஸ்டம் பஸ்ஸில் 3 கைண்ட் ஆஃப் பஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டேட்டா பஸ், அட்ரஸ் பஸ், அப்புறம் கண்ட்ரோல் பஸ். டேட்டா பஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சிபியூக்கு பிட்வீன் சிபியூ அண்ட் மெமரி, இல்லை இன்புட் டிவைஸ், அவுட்புட் டிவைஸ் எந்த சைட்லேருந்து வேணாலும் டேட்டாவை சென்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது டேட்டா பஸ். அட்ரஸ் பஸ்னால் மெமரி அட்ரஸஸை சென்ட் பண்ணும். இதே காம்பனன்ட்ஸ்க்கு மத்தியில் மெமரி அட்ரஸஸ் சென்ட் பண்ணும். கண்ட்ரோல் பஸ் வந்து என்னென்னா கண்ட்ரோல் சிக்னல்ஸ், ரீட், ரைட்டு, இன்டரப்ட் சிக்னல், இது எல்லாமே கொடுக்கறதுக்கான பஸ் தான் கண்ட்ரோல் பஸ். ஸோ இந்த கம்ப்யூட்டர் சிஸ்டமுடைய லேயர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேஸில் ஹார்ட்வேர் இருக்கும். ஹார்ட்வேரை டைரெக்டாக ஆக்சஸ் பண்ணக்கூடியது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமுக்கு மேலே சிஸ்டம் ப்ரோக்ராம்ஸ் ரன் ஆகும். பட் அந்த சிஸ்டம் ப்ரோக்ராமும் சில டைம் டைரெக்டாக ஹார்ட்வேர் ஆக்சஸ் பண்ணும் த்ரூ ஆப்ரேட்டிங் சிஸ்டம். பட் அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்ஸ் வந்து ஹார்ட்வேர் ஆக்சஸ் பண்ணாது, டைரெக்டாக அது ஒரு யூட்டிலிட்டி டூல்ஸ். அதுக்கு மேலே நம்ம அதை யூஸ் பண்ணுறோம் யூசர்ஸ். ஸோ நம்ம இதுவரை எக்ஸ்பிளைன் பண்ணதை ஒரு டேபிளாக கொடுத்துருக்கோம்.